ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10 நாளில் நான் போட்ட 6 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 300ல் ஸ்டார்ட் பண்ணி 3200 ரேஞ்ச் வரைக்குள்ள ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிளான ஒர்க் தான். 3 லைனில் ஜரி த்ரெட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், பால் பீட் 4 mm, வீட் பீட் 4 mm யூஸ் பண்ணி ஜிக்ஸாக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டெசல் கேட்டிருந்தாங்க. அதனால் ஹார்ட் ஷேப்பில் க்ரூம் அண்ட் பிரைட் நேம் வந்து ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஹைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது சிம்பிளாக ஜரி த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட், பால் பீட் 3 mmல வந்து ஹைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் வந்து அங்கே இங்கேயும் ஒட்டியிருக்கேன் கோல்டு கலர். அதுக்கப்புறம் அது போக பேக்கில் கொஞ்சம் புட்டாஸ் மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன். பேக் நெக்கில் உள்ள சேம் டிசைன் தான் இதில் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி 3 லைனில் ஜரி த்ரெட் போட்டு ஒரு சுகர் பீட் லைன், அதுக்கப்புறம் பால் பீட் 4 mm, வீட் பீட் 4 mm யூஸ் பண்ணி ஜிக்ஸாக்காக போட்டிருக்கேன். அதில் ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் போடும்போது நடுவில் பால் பீட் 4 mm யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஒர்க்குக்கு வாங்கின ரேட் வந்து 1000 rupees, டெசலுக்கு வாங்கின ரேட் வந்து 250. ஸ்டிச்சிங் வந்து எக்ஸ்ட்ரா 300 வரும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான். இதுக்கு வந்து வெறும் நெக்கில் வந்து ஜரி த்ரெட்டில் 3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீட், ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி மாற்றி ஒரு லைன் போட்டிருக்கேன். இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஓப்பன் கிடையாது, பேக் நெக்கில் தான் ஓப்பன். அதனால் ரெண்டுமே ஒன்போல் போட்டு வரைஞ்சி நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து 3 வி இன்வெர்ட்டடாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சென்டரில் வந்து கிளாஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஸ்டோனோட ரேட் வந்து 2 rupees வரும். ஐ ஷேப் கிளாஸ் ஸ்டோன். அதுக்கப்புறம் அதை சுற்றி சுகர் பீட் போட்டிருக்கேன். பால் பீட் ஒயிட் 3 mm அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி புட்டா டிசைன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த வீல வந்து கீழே வந்து ரைஸ் பீட் 4 mm அண்ட் 1 சுகர் பீட், அடுத்த லைனில் வந்து டியூப் பீட் சீக்வன்ஸ், திரும்ப வந்து ரைஸ் பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி தான் நான் லைன்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட கார்னரில் வந்து எந்த ஒர்க்குமே வராது. வெறும் ஜரி த்ரெட்டில் வந்து 3 லைன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங்காக மட்டும்தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து லோ பட்ஜெட்டில் உள்ள ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இதோட ரேட் வந்து 500 rupees மட்டும்தான். ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா 300 வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ், கோல்டு ஷேடில் உள்ள ப்ளவுஸ். இந்த இதில் வந்து ஒர்க் வந்து போட முடியல. அதனால நான் ஸ்டோன் ஒர்க்காக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா கிளாத் வந்து நம்ம ஒர்க் போட்டோன்னா ஹோல்ஸ் விழுற மாதிரி இருந்துச்சு. அதனால ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஒர்க் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சிம்பிளான ஃப்ளவர் டிசைன் தான். நடுவில் வந்து ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து பிக் சைஸ் எடுத்துக்கிட்டேன். அதை சுற்றி வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணனால சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதோட கேப்பில் எல்லாமே 2 inch கேப்பில் வச்சு 1 inchக்கு வந்து நான் ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் மட்டும் நான் ஒட்டியிருக்கேன். இதான் இதோட நெக் டிசைன். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 3 inch கேப்பில் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நான் தனித்தனியாக உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் டீட்டெயிலாக. இந்த ஒர்க்குக்கு நான் வாங்கின ரேட் வந்து 350 rupees. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரைடல் ஒர்க்கு தான். ஷார்ட் ஸ்லீவ் வச்ச ஒர்க். ஒரு கொடி டிசைனில் வர்ற மாதிரி தான். நடுவில் சென்டரில் ஃப்ளவர் வச்சு ஃபுல்லாக கொடி வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து சென்டர் மோட்டிவ் டிசைன் மாதிரி தான் வரும். ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒர்க் போடலை. ஏன்னா இவங்களுமே ரொம்ப ரேட்டுக்கெலாம் வேண்டாம், ஓரளவுக்கு பட்ஜெட்டாக இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஸ்டோனோட 1 piece ரேட்டே 2 rupees வரும் நம்மளுக்கு. கீழே ஜரி த்ரெட் மட்டும் தான் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கட் பீடில் ஒரு லைன் போடனா போட்டுக்கலாம். இது வந்து இன்னொரு ஸ்லீவ். இவங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். ஷார்ட் ஸ்லீவ்னா ஒரு 6 inch ஸ்லீவில் வந்து இவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஒர்க்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நெக் டிசைன். இது வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன். ஃப்ரண்ட் நெக்கில் வந்து வெறும் கொடி பேட்டர்னில் தான் டிசைன். இதுலேயுமே கட் பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேக் நெக் டிசைன். சென்டரில் ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சுட்டு சுகர் பீட் சுற்றி போட்டு அதை சுற்றி பால் பீட், அதை சுற்றி கொடி டிசைன், அதில் வந்து கிளாஸ் ஸ்டோன் அண்ட் கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஸ்டோனை சுற்றி வந்து ஜர்கன் பேஸ் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஜர்கன் பேஸ் எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத ஃபுல் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக இன்னுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த ஒர்க்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ்னால கிளாஸ் ஸ்டோன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஒர்க்குக்கு நான் வாங்கின ரேட் வந்து 1800 rupees. ஒர்க்கும் கிராண்டாக இருக்கணும், அமௌண்ட்டும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து போட்டுக்கலாம். கை ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 5வது ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸில் வந்து நெக் அண்ட் ஸ்லீவுக்கு வந்து நெட் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக ஃபுல்லாக ஜர்தோசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம ஜர்தோசி ஒர்க் யூஸ் பண்ணாவே ரொம்ப பொறுமையாக பார்த்து தான் போடணும், எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிற மாதிரி. அதனால தான் ஜர்தோசி ஒர்க் வந்து எப்போதுமே காஸ்ட்லி. நான் நெட்டு யூஸ் பண்ணாவே மோஸ்ட்டாக டபுள் லேயர் தான் போடுவேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து குவாலிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிங்கிளாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. டபுளாக போட்டு ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இதுதான் இதோட ஃபுல் ஸ்லீவ் பேட்டர்ன். அதாவது கீழே வந்து ஜிக்ஸாக்ல வந்து சுகர் பீட் போட்டு நான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் ஜர்தோசி மட்டுமே யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதனால தான் இது ரேட் வந்து கொஞ்சம் கூட வரும். பக்கத்தில் வச்சு உங்களுக்கு ஒர்க்கை வந்து நான் காட்டுறேன் எவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்கேன்னு. சுகர் பீட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு அதில் சீக்வன்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேக் சைட் நெக். இதுலேயுமே நெட் அட்டாச் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு யூனிக்கான ப்ளவுஸ் டிசைன். நார்மல் நெக் வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு ட்ராப் ஷேப் பேட்டர்னில் வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு நெக் வந்து ட்ராப் ஷேப், அதுக்கு நடுவுலையும் ஒரு ட்ராப் ஷேப் ஸ்மாலாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதுலேயுமே ஃபுல்லாகவே ஜர்தோசி, கட் பீட் அண்ட் சுகர் பீட் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக ஒர்க் போட்டிருக்கேன். இந்த பாடி மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தனால நான் இந்த ரேட்டு வாங்கியிருக்கேன். சப்போஸ் ரொம்ப பாடி மெஷர்மெண்ட் வந்து கூட இருக்குது அப்படின்னா ரேட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் கூட இருக்குன்னா நம்மளுக்கு ஒர்க்குமே இன்னும் வந்து கூட வரும். நம்ம டேஸ் வந்து ஒர்க் போடுறது வந்து இனிமேல் 5 to 6 டேஸ் கூட ஆகலாம். அதனால அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 6வது ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இது வந்து ஒரு சிம்பிள் பேட்டர்ன் டிசைன் தான். இந்த ஒர்க் வந்து நான் போன வீடியோலையுமே ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். டியூப் பீட் அண்ட் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு போட் நெக், பேக் நெக்கில் தான் ஓப்பன் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நெக் ரெண்டையுமே சேமாக வச்சே நான் வந்து வரைஞ்சி நம்ம வந்து ஒர்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து சின்ன சின்ன வி மாதிரி தான். இந்த மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து ஒர்க் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சுருக்கம் வந்து வரதான் செய்யும். பார்டரில் வந்து டிசைன் எதுவுமே போடாமல் மேலே மட்டுமே ஒர்க் வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டான ஒர்க், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஒர்க்குக்கு நான் வாங்கின ரேட் வந்து 500 ருபீஸ். இந்த ஒர்க்குமே நீங்கள் வந்து 1 டேயில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். மொத்தமாக நான் 10 நாளில் வந்து 6 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சிம்பிள்லேருந்து கிராண்ட் டிசைன் வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி என்னோட வீடியோஸில் வந்து நிறையா வந்து நான் ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னோட சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கும் ஒர்க் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.